கெம்பகடா விமான நிலையத்தில் ஒரு பொண்ணை கைது பண்ணுறாங்க. அந்த பொண்ணை பண்ண சம்பவத்தினால சிபிஐ காலத்தில் குதிக்கிறாங்க, இடி காலத்தில் குதிக்கிறாங்க, டிஆர்ஐ அப்படிங்கிறவங்க விசாரிக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு அமைப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய தலைக்கட்டுங்க உள்ளே குதித்து பயங்கரமாக அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? துபாயிலேருந்து கிலோ கணக்காக தங்கத்தை கடத்திட்டு வந்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெரிய சிண்டிகேட் இருக்குமோ அப்படிங்கிற பலகட்ட விசாரணைகள் போயிட்டுருக்குங்க. இப்போ இந்த சம்பவம் விசாரணையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இது வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த சம்பவத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணுகிட்டேருந்தே வருவோம். இந்த பொண்ணு ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது. ஏன்னா என்ன ரெக்க முளைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணு ஒரு நடிகைங்க. இவங்க சினிமாவில் என்ட்ராகிறாங்க, வாழ்க்கை நல்லபடியாக போகுது. பட் இவங்களால் பெருசாக சினிமாவில் ஜெயிக்க முடியல. ஒரு 3 படமும் என்னமோ தான் நடிக்கிறாங்க. அதுலேயும் தமிழ் படம் வாகா அப்படின்னு சொல்லப்படுற படம். இப்படியே அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. பெருசாக சினிமா எப்படில்ல, இவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால அடிக்கடி துபாய் போக வேண்டியது, இது மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை சுமூகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. போன வருஷம் மட்டுமே துபாய்க்கு 27 வாட்டி போயிருந்துருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரில, ஆனால் 27 வாட்டி போயிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் இருக்குமாங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட பல வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி அடிக்கடி போயிட்டு வராங்களா? அப்படி மார்ச் 3ஆம் தேதி துபாயிலேருந்து இங்கே பெங்களூர் கெம்பகடா விமான நிலையத்தில் இறங்குறாங்க. இறங்கினோன்னே ஒரு விஐபி மரியாதையோட ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாப்புலன்னா கூட்டுட்டு போகிறாங்க. இப்படி கூட்டுட்டு போகும்போது திருதுப்புன்னு நிறைய பேர் வராங்க. இது மாதிரி நாங்கள் டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டு, நாங்கள் உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. நாங்கள் உங்களை செக் பண்ணி ஆகணும், நீங்கள் எதை கடத்திட்டு வரீங்க அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் செக்கிங் நடக்குது. அப்படி செக்கிங் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இந்த பொண்ணு 14 கிலோவுக்கு மேலே தன்னோட உடம்புல தங்கத்தை மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாங்க அதோட ஒர்த்து. அவ்வளோவா கடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி தனியாக உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா பண்ண, யார் ஒன்று இது மாதிரி பண்ண சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி நான் அது வர ஃபஸ்ட்டு தடவை தாங்க அதை கடத்துறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஏற்கனவே இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணு எத்தனை வாட்டி துபாய் போயிருக்கு, இது எல்லாமே கைக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. இது அடிக்கடி துபாய் போயிட்டு வந்ததுனால தான் டக்குன்னு மறைச்சி செக் பண்ணணுன்னே சொன்னாங்க. இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. ஆனால் அந்த பொண்ணு அப்பயும் சொல்லுது, இல்லை இதான் மொதல் தடவை நான் கடத்துறது அப்படின்னு சொல்லுது. நான் அது மாதிரி துபாய் போனேன்னா அங்கே போயிட்டு நான் இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு ஏற வந்தேன். அப்போ எனக்கு அன்னோன் நம்பரில் தானே கால் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எடுத்து அது மாதிரி சொன்னாங்க. ஒரு கவுன் போட்டுக்கிட்டு இருந்தவர், இது மாதிரி நல்லா சாட்டமாக ஒரு 6 அடி இருப்பாப்புல, அவர் என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோ இல்லைங்க, 14 கிலோ தங்கம் அவ்வளவையும் இந்த பொண்ணு தன்னோட உடலில் மறைக்குது. எங்கே எதுவும் டேப்பு போட்டு ஒட்டுனுச்சான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணு போய் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் யூடியூப் வீடியோலாம் பார்த்து எப்படி ஒழிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஃபஸ்ட்டு தடவை கொண்டு வந்தேன், அதான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் பல நாள் நோட்டம் விட்டு தானே இந்த பொண்ணை பிடிச்சிருந்துருக்காங்க. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி பை மாதிரி உடலில் ஒட்டின மாதிரி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த பொண்ணு ஸ்பெஷலாக பண்ணியிருந்துருக்கு. அப்படி தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்கு. 14 கிலோ எப்படிங்க வீட்டை தூக்கிட்டு நடந்துட்டு வரணும்ல, கடத்தி கொண்டு வந்துடுது. இந்த டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் நல்லா கவனிச்சிடுறாங்க. பிடிச்சி இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமாக விசாரணை ஓடுதுங்க. இதில் பல திடுக்கிற தகவல்கள் வெளில வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்டா அங்கேருந்து எதுவும் தங்கம் கொண்டு வந்தால் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சட்டப்படி கொண்டு வந்தால் அந்த தப்புமே கிடையாதுங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரி கட்டுற மாதிரி இருக்கும், அதை கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் ஜென்ஸுக்கு இவ்வளோ கிராம் கொண்டு வரலாம், லேடிஸுக்கு இவ்வளோ கிராம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் கொண்டு வந்தால் ஃப்ரீ. அதை தாண்டிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு 20 கிராம் ஆண்கள் தாண்டிட்டாங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸை கட்டணும். இதே 100 கிராம் தாண்டிட்டாங்கன்னா ஒரு 3-6% என்னமோங்க, அந்தளவுக்கு டேக்ஸை கட்டணும். இப்படி அந்த டேக்ஸை கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த பொண்ணு கடத்திட்டு இருந்தது இல்லை, கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபா மதிப்பு. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு கிட்டத்தட்ட 4.83 கோடி ரூபா. இவ்வளோ கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளோ வரி போயிருக்கு பாருங்கள். இதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சி வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது
இந்த பொண்ணை கைது பண்ணுறதுக்கு நாளே டெல்லியில் ஒருத்தங்களை கைது பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இது மாதிரி தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த தங்க கட்டியும் இந்த தங்க கட்டியும் பார்த்தா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னடா வெளிநாட்டில் எதுவும் பயங்கரமான எதுவும் சிண்டிகேட் வச்சு பயங்கரமாக இந்தியாவுக்குள்ள எதுவும் கொண்டு வராங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால சிபிஐ களத்தில் குதிக்கிறாங்க. சிபிஐ களத்தில் குதித்து இங்கே பெங்களூர் விமான நிலையத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. பயங்கரமாக எல்லார்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி இந்த சிண்டிகேட்டு இந்த மாதிரி வந்து தங்கத்தை கடத்துகிறவங்க வந்து வெளிநாட்டில் வந்து பரவி இருக்காங்க போல். இது மாதிரி அமெரிக்கா, யூரோப்பு அப்படின்னு பல இடங்களில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கிரிமினலெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா இன்டர்போலோட உதவி வேணும் அப்படின்னு அவங்கள வந்து நட போகிறாங்க. இப்படி சிபிஐ வந்து தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே டிஆர்ஐ வந்து தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொண்ணு வந்து இன்னொன்று சொல்லுது. இது மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி பண்ணாங்க அப்படிலாம் வந்து சொல்லுது. அந்த ஃப்ரெண்டு வந்து துபாய்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. அவரையும் போய் பிடிச்சிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டை விசாரிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, இது மாதிரி நான் வந்து ஹவாலா பணத்தை வந்து துபாய்க்கு அனுப்புனேன். அந்த பணத்தை வந்து எங்களுக்கு வந்து தங்கமாக மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா என்னது ஹவாலா பணமா? ஹவாலா பணம்னா நாங்கள் வரணுமே, மூணாவது ஒரு ஆள் இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இடி டிபார்ட்மெண்ட் வராங்க. அவங்க வந்து இங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் சோதனைகளும் நடத்துகிறாங்க. இப்படி பல இடங்களில் சோதனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்களேன், இடியும் விசாரிக்குது, சிபிஐயும் விசாரிக்குது, டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டும் விசாரிக்கிறாங்க. பயங்கரமாக சோதனைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 9 இடங்களுக்கு மேலே வந்து பயங்கரமான சோதனைகள் நடக்குது. இப்படி சோதனை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு நகை இருக்குது, 2 கோடி ரூபாய் ரொக்க பணம் இருக்குது. எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு சந்தேகம் வருது. அது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு ஏன் விஐபி மரியாதையோட கூட்டு வந்தாங்க, கான்ஸ்டபிள்லாம் ஏன் கூட்டு வந்தார் அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் தான் போய் வந்து ஏர்போர்ட்டில் வந்து கைது பண்ணாங்க. அவங்க இது மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி இந்த பொண்ணுக்கு விஐபி மரியாதைன்னு. அதுக்கு தனி ஒரு குழுவை அமைக்கிறாங்க. யார் இது மாதிரி பண்ண சொன்னது அப்படின்னு. அந்த கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டால் எனக்கு மேலேருந்து உத்தரவு வந்துச்சு, அதனால தான் அந்த பொண்ணை கூட்டு போனேன் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி தெரியுமா மேலேருந்து உத்தரவு வந்துச்சு? இந்த பொண்ணோட அப்பா வந்து டிஜிபியாக வந்திருக்கிறாங்க, வளர்ப்பு அப்பா டிஜிபியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா, இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்த உடனே கவர்மெண்ட்டே சொல்கிறது, எப்பா நீங்கள் கம்பல்சரி லீவில் போயிடுங்க, கொஞ்சம் நாளைக்கு லீவ்லேயே இருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. அந்த வளப்பாப்பா தான் இது மாதிரி வந்து விஐபியோட வந்து கூட்டு வர சொன்னாங்களான்னு தெரில. அதுக்காக ஒரு குழு அமைச்சு அது தனியாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 4 பேரும் 4 விதமாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எல்லைக்குள்ளே அந்தந்த வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, என்னை வந்து ஜாமீனில் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கே வந்து இது மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு, ஏம்மா உனக்கு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி சொல்லிவிட்டு ஒரு அடுத்த நாளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெட்ரு வந்து லீக் ஆகுது. அது என்ன லெட்ரு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட 4-5 பக்கத்துக்கு வந்து ஒன்று எழுதியிருக்கு. அது என்ன எழுதியிருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி அதில் வந்து வரிசையாக எழுதியிருக்குதுங்க. இது வந்து யாருக்கு அனுப்புறதுக்காக எழுதியிருந்ததுன்னா, இப்போ டிஆர்ஐ விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு பெரிய ஹெட் அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு அனுப்புறதுக்காக வந்து எழுதியிருக்கு. அதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இந்த பொண்ணு சொல்லுது, என்கிட்ட வந்து தங்கத்தை எதையுமே பறிமுதல் பண்ணலைங்க, யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்காக என்னையை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது. அதையும் தாண்டி சொல்லுது, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, வரவன் போகிறவன்லாம் கன்னத்தில் அரைகிறான், 15-16 வாட்டி வந்து என்னை அரைஞ்சிருந்துருப்பாங்க, அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி தூங்க விடலைங்க. 3 நாள் டிஆர்ஐ விசாரித்தாங்க, என்னை தூங்க விடலை, சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு பல விஷயங்களை வந்து அதில் வந்து டீட்டெயிலாக வந்து எழுதுகிறாங்க. இப்படி என்னை மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க, என்னை வந்து 50-60 பக்கத்துக்கு கையெழுத்து போட சொன்னாங்க, நான் முதல்ல போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து என்ன மிரட்டினாங்கன்னா, உங்கள் அப்பா அதில் சம்மந்தம் இருக்குது, உங்கள் அப்பா பேரை இழுத்து விட்ருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல அழுத்தத்துக்கு அப்புறம் தான் நான் சும்மா வந்து கையெழுத்து போட்டுருமே, வேறு வழியே இல்லைன்னு கையெழுத்து போட்டேன். 50-60 பக்கம் டைப் பண்ண பக்கத்தில் கையெழுத்து போட்டேன். அதை தாண்டி 40 வெற்று பக்கத்துக்கு வந்து கையெழுத்து போட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அது வந்து அடுத்ததுனால தான் பண்ணனே தவிர நானாக பண்ணலை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த லெட்டரில் எழுதுதுங்க. இப்படி அந்த பொண்ணு ஒரு சம்பவத்தை வந்து சொல்லுது. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா விசாரித்தது எங்கள்கிட்ட வந்து ஆதாரங்கள்லாம் இருக்குதுப்பா, அந்த பொண்ணு சொன்னதில் பல முரண்பாடுகள் வந்து இருக்குது, நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த டார்ச்சரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இதில் வந்து லாஜிக்காக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா, டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பல நாள் நோட்டமிட்டு தான் இந்த பொண்ணை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த பொண்ணு சொல்லுது என்னை வந்து சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதில் வந்து ரொம்ப இடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, டிஜிபியோட பொண்ணையாக வந்து சிக்க வைப்பாங்க டிஆர்ஐ.
ஏன்னா டிஆர்ஐ வந்து தெரியாத அவங்களுக்கு இந்த பொண்ணை வந்து கைது பண்ணால் எவ்வளோ பெரிய வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், இருந்தாலும் இப்போ விசாரணை போகுது, விசாரணை முடிஞ்சவொன்னே தெரிஞ்சு போய்டும் இந்த பொண்ணு தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு. சரி ஓகே, அது என்னமோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சம்பவத்தை பற்றி தாங்க உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.